ரித்திகாவோட லைஃப்ல சோஷியல் மீடியா வந்து எந்த அளவு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு? ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே நான் இந்த இன்ஸ்டாவை சோஷியல் மீடியாவை நம்பி கிடையாது. பட் ஒரு 1 இயராக நான் கம்ப்ளீட்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடி ப்ரொஃபஷன், ஸோ இப்போது இதில் மூவ் ஆகிருக்கேன். அண்ட் பாதிப்புன்றது இருக்குது, கண்டிப்பாக ஒரு 40% இருக்குது. பிகாஸ் பெர்மனன்ட் சேலரியை விட்டுட்டு இதை நம்பி வந்திருக்கேன். ஐ ஹோப் லைக் இது பேஷனை பண்ணும்போது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்குமே. அதை தாண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸும் கண்டிப்பாக நிறையவே இருக்கும். அதை விட இப்போ இந்த டான்ஸர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து வீட்டில் ஒரு ஒரு முகசுலிப்பு இருந்திருக்கும்ல, போகாது அப்படின்னு என்னென்ன சொன்னாங்க? உண்மை எடுத்த உடனே நோ 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 எதுக்கு வை அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விட்டுருக்கேன். ஓகே, சரி. இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்களா, ஒரு செலிபிரிட்டி ஸ்டேஜ் வந்துட்டீங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு ஓகே, ஷீ இஸ் டூயிங் சம்திங், அவள் வந்து ஒரு வழியில் போயிட்டு இருக்கா, கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கா. ஓகே, லெட் ஹர் டூ வாட் ஷீ வாண்ட், கரெக்டான வேலை அவள் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அக்காக்கும் அம்மாக்கும். ஸோ தேர் சப்போர்ட்டிங். ஓகே, சரி. இப்போ வந்து டான்ஸ் தான் என் கெரியர் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சில பேர் வந்து ஆசைப்படுவாங்க, டான்ஸ் தான் என் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நீங்கள் கிளாஸ் ப்ராப்பராக போய் பண்ணணும் அப்படின்றது தட் இஸ் பேசிக். இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே கிளாஸஸ் போறீங்க, கற்றுக்குறீங்க. பட் ஐ டென்ட் வென்ட் எனி ஸ்டுடியோஸ் ஆர் கிளாஸஸ் ஆர் எதுவுமே பண்ணலை. லைக் நான் வந்து ஆடி 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 தான் எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பாடியில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் தட் பேஷன் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட். லைக் நீங்கள் தான் இறங்கி பண்ணணும்.